டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க ரஜினி ஸ்பெஷல் லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல, அதான் நம்ம பாட்டேன். என்னம்மா முதல் கேள்வி? கடந்த 50 வருஷமா தமிழ் சினிமாவை தீயாக வச்சிருக்கும் நம்ம தலைவரை பத்தி ஏதாச்சும் தெரியாத விஷயம் இருக்கான்னு திருவாரூர்ல இருந்து மகேஷ்குமார் கேட்டிருக்காரு. இந்த 50 ஆண்டுகளில் ரஜினிகாந்தை பற்றி எழுதாத பத்திரிகைகளே இல்லை, ரஜினிகாந்தை பற்றி பேசாத தொலைக்காட்சிகள் இல்லை, ரஜினிகாந்த் பற்றிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்காத யூடியூப் சேனல்லே இல்லை. அப்படி இருக்க இப்போ எல்லாவற்றையும் தாண்டி ரஜினிகாந்தை பற்றி புதுசாக அவங்ககிட்ட என்ன செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? அது போன்ற செய்திகளை ரஜினியே பகிர்ந்து கொண்டால்தான் உண்டு. ரஜினி சார் எந்த ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு மத்தியஹள்ளியிலேருந்து பரமசிவா கேட்டிருக்காரு. ஒரு படத்தை இயக்குறது அப்படின்றது எவ்வளோ பொறுப்பான விஷயம் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு தெரியும். அதன் காரணமாக தான் அந்த பணி இதுவரையிலே அவர் ஏற்கவில்லை. ரஜினிகாந்த் சாருக்கு எப்படி இவ்வளோ சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வளர்த்துக்கிட்டாருன்னு ரஜினி அருள் சேலம்லேருந்து கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் பள்ளியிலே படித்த படிப்பை விட வாழ்க்கையிலே படித்த அனுபவ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து தான் பல பாடங்களை கற்றுக்கொண்டால் ரஜினி என்று சொல்லலாம். இந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவர்கிட்ட இருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கற்ற அந்த பாடங்கள் தான். ரஜினி சார் எந்த வருஷத்துல அவரோட திரைப்பட கல்லூரி வகுப்பை ஸ்டார்ட் பண்ணாருன்னு பிரான்ஸ்ல இருந்து அஜய் கேட்டிருக்காரு. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை நடத்திய நடிப்பு பயிற்சி பள்ளியிலே 1973 மற்றும் 74 ஆகிய 2 ஆண்டுகள் படித்தார் ரஜினி. உழைப்பாளி படத்தோட ஷூட்டிங் அப்போ ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு மாங்காடுல இருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. நீண்ட நாட்கள் பட தயாரிப்பை நிறுத்தி வைத்திருந்த விஜயா வாகினி நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே உழைப்பாளி அப்படின்ற பெயரில் ரஜினிகாந்த் நடிக்கின்ற ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்தது. அந்த காலகட்டத்தில் பல பட தயாரிப்பாளர்கள் நட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அதனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பாக எல்லா நடிகர்களும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று எல்லா தயாரிப்பாளர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கருத்தை விநியோகஸ்தர்களும் ஆதரித்தார்கள். அந்த கூட்டத்திலே பேசிய ரஜினி, நடிகருடைய சம்பளத்தை குறைக்க சொல்கிறது என்ன நியாயம்? அரசாங்கத்திட்ட வரியை குறைக்க சொல்லுங்கள், அது மாதிரி திரையரங்குடைய வாடகையை குறைக்க சொல்லுங்கள். இதையெல்லாம் செஞ்சிங்கன்னாவே தயாரிப்பாளருக்கு லாபம் வரும் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவருடைய அந்த செயல் விநியோகஸ்தர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் காரணமாக இனி ரஜினிகாந்த் படத்தை வாங்கக்கூடாது அப்படின்ற தீர்மானத்தை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம் எடுத்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்கம் எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அப்படி செல்வாக்கு மிக்க சங்கமாக அந்த சங்கம் இருந்தது. அவர்கள் இப்படி அறிவித்து விட்டதுனால உழைப்பாளி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குமா அப்படின்ற சந்தேகம் திரையுலகிலே பலருக்கும் எழுந்தது. ஆனால் விஜயா வாகினி நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அவங்க படத்தை வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, நாமே நேரடியாக திரைப்படத்தை திரையரங்குகளிலே வெளியிடுவோம் என்று சொல்லி படத்தை ஆரம்பித்து விட்டார். படமும் வளரத் தொடங்கியது, வெளியாகி பெரிய வெற்றியும் பெற்றது. அந்த படம் வெற்றியை பெற்றதுக்கு பின்னாலே அந்த விநியோகஸ்தர் சங்கம் விதித்திருந்த அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை தானாக விலக்கி கொண்டது. ரஜினி சாரை முதல்ல நீங்கள் எப்போ சந்திச்சிங்க அண்ட் அவர் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குன்னு ஃப்ரான்ஸ்லேருந்து அஜய் கேட்டிருக்காரு. திரைப்பட வர்த்தக சபை நடத்தி கொண்டிருந்த நடிப்பு பயிற்சி பள்ளியிலே ரஜினிகாந்த் படித்து கொண்டிருந்த போதே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அப்போ அந்த நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு பல பத்திரிகையாளர்களே அழைத்திருந்தார். அங்கே தான் முதலாக ரஜினிகாந்தை நான் சந்தித்தேன். அதற்கு பின்னாலே எங்களுடைய சந்திப்பு பல முறை அந்த நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு அருகே உள்ள உட்லண்ட்ஸ் ஹோட்டல்லே நடைபெற்றிருக்கிறது. ரஜினிகாந்த் சாருக்கு தமிழ்நாட்டில் பிடிச்ச கோவில் எதுன்னு குவைத்தில் இருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பிடித்த கோயில்னா அது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான். இன்றைக்கு திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கிரிவலம் போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விதை போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் திருவண்ணாமலையிலே அடிக்கடி கிரிவலம் செய்வது வழக்கம் அப்படின்ற செய்தி வெளியே பரவியதுக்கு பின்னால் தான் திருவண்ணாமலையிலே அப்படி ஒரு கூட்டம் கூட தொடங்கியது. ரஜினி சார் மற்றும் கமல் சாரோட நட்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பற்றி தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு மாங்காடுலேருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த், கமல் ஆகிய இருவருக்கும் இடையே உள்ள நட்பு உலகம் அறிந்த விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர் இருவருக்கும் இடையே சண்டை இருந்தது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பற்றி கமல்ஹாசனே கூட ஒரு முறை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். ரஜினி சார் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, இருந்தாலுமே நிறைய பேர் அவரை ட்ரோல் செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, காய்த்த மரம் தான் கல்லடி படம்னு. அது ரஜினிகாந்துக்கு மிகவும் பொருந்தும்.
பஞ்சு அருணாச்சலம் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கன்னு முக்கூடல்லேருந்து பாண்டியன் கேட்டிருக்காரு. பிரேமலயா வெங்கட்ராமனுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாள் சென்றிருந்த போது தான் ரஜினிகாந்துடைய புகைப்படத்தை முதலாக பார்த்தார் பஞ்சு அருணாச்சலம். அதை பார்த்த உடனே ரஜினிகாந்துடைய கண்களிலே ஏதோ ஒன்று ஒளிந்து கொண்டிருப்பது பஞ்சு அருணாச்சலத்துக்கு புலப்பட்டது. இந்த நடிகரை நம்முடைய படங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை அன்றைக்கே எடுத்தார் பஞ்சு அருணாச்சலம். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து தன்னுடைய பல படங்களில் ரஜினிகாந்தை கதாநாயகனாக நடிக்க வைத்தார். ஒரு நல்ல நடிகனாக ரஜினிகாந்தை உருவாக்கியதில் கே பாலச்சந்தருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த நடிகனை ஒரு நட்சத்திரமாக்கிய பெருமை பஞ்சு அருணாச்சலத்துக்கே சொந்தமானது. கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கலாமேன்னு வேளச்சேரியிலேருந்து சத்தியமூர்த்தி கேட்டிருக்காரு. இனி சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்ற முடிவை கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்தெடுத்த போது இன்னொரு முடிவும் அவர் எடுத்தார்கள். அந்த முடிவு என்னன்னா, அவர் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்தால் ஒன்று அந்த படத்தை ரஜினி தயாரிக்கணும் அல்லது கமல்ஹாசன் தயாரிக்க வேண்டும் என்பதுதான். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திரைப்படங்களை தயாரிக்கிறது இல்லை. கமல்ஹாசன் தொடர்ந்து படங்களை தயாரித்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே பல படங்களில் நடிக்க ஒரு ஒப்பந்தம் இருக்கார். அதனால் இப்போதைக்கு அவர் 2 பேரும் சேர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. பல படங்களில் நல்ல மாஸாகவும் ஸ்டைலாகவும் நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரு. அவரது 100வது படமாக ராகவேந்திரர் படத்தை சூஸ் பண்ணார். அந்த படம் கமர்ஷியலாக பெருசாக வசூலாகாதுன்னு அவருக்கு தெரியும் தானேன்னு மாங்காடுலேருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. தன்னுடைய 100வது படமாக ஸ்ரீ ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தால் நிச்சயமாக அந்த படம் பெரிய லாபத்தை பெற்றுத்தராது அப்படின்றது ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்த அந்த முடிவை ரஜினிகாந்த் ஏன் எடுத்தார்னா, தன்னுடைய 100வது படம் ஒரு நல்ல படமாகவும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கின்ற படமாகவும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது தான். பொதுவாக கதாநாயகர்கள் அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. தங்களுடைய 100வது படம் மிகப்பெரிய வெற்றி அடைகின்ற விடையிலே கமர்ஷியல் படமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதிலும் மாறுபட்ட சிந்தனை கொண்டவராக இருந்தவர் தான் ரஜினி. கே பாலச்சந்தர் சாரை ரஜினிகாந்த் சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது அவர் முன்னாடி ரஜினிகாந்த் சார் நடிச்சு காட்டியிருக்காங்களான்னு திருவல்லிக்கேணியிலேருந்து செல்வி கேட்டிருக்காங்க. பாலச்சந்தரை முதலாக சந்தித்த போது, நான் உங்கள் நடிப்பை பார்த்ததே இல்லை, அதனால் ஏதாவது நடித்து காட்டுங்க என்று ரஜினியிடம் சொன்னார் பாலச்சந்தர். எனக்கு தமிழ் தெரியாது என்று ரஜினிகாந்த் சொல்ல, பரவாயில்ல கன்னடத்திலே நடிங்க என்றார் பாலச்சந்தர். அதைத் தொடர்ந்து கிரீஷ் கர்நாடு எழுதிய துக்ளக் அப்படின்ற நாடகத்திலிருந்து ஒரு சில காட்சிகளை பாலச்சந்தருக்கு முன்னாலே நடித்து காட்டினார் ரஜினி. இந்த வயசுலையும் ரஜினிகாந்த் சாரை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்களே, அது ஏன்னு சேலம்லேருந்து ரஜினி அருள் கேட்டிருக்காரு. இன்றைக்கும் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர் தயாராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் மேலே அவங்களுக்குள்ள பாசமாக என்ன? ரஜினிகாந்தை வைத்து படம் தான் இன்றைக்கும் அந்த படம் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டித் தருகிறது என்பதனால்தான் பல பட தயாரிப்பாளர்கள் அவர் வைத்து தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ரஜினிகாந்த் சார் அவரோட 50 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ ஆக்டிங் தவிர்த்து மக்கள் அவர்கிட்ட நேசிக்கிற விஷயம் எதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து கோபி கேட்டிருக்காரு. ரஜினியை நான் நேசிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது அவருடைய அந்த எளிமையும் அந்த பழகும் தன்மையும் தான். ரஜினிகாந்த் சார் அவரோட கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு கீழப்பாவூர்லேருந்து பிரம்மநாயகம் கேட்டிருக்காரு. வாழ்க்கை மனிதனுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ரஜினிகாந்த் கற்றுக்கொண்ட பல பாடங்கள் காரணமாக தான் இப்போ அவருக்கு கோபம் குறைஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் சார் ஏன் எந்த ஒரு சேனலுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கோவையிலேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. ரஜினி போன்ற புகழின் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் பேட்டி கொடுக்குறதுன்னு ஆரம்பித்தா எத்தனை சேனல்களுக்குன்னு பேட்டி கொடுக்கறது? அதன் காரணமாகத்தான் பேட்டி கொடுப்பதற்கான சில எல்லைகளை வகுத்து கொண்டிருக்கிறார் ரஜினி. ரஜினிகாந்த் சாரோட பயோபிக்கை படமாக எடுத்தா அந்த படத்துக்கு யார் டைரக்டராகவும் யார் ப்ரொடியூசராகவும் இருப்பாங்கன்னு மதுரையிலேருந்து ஜான்சி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க, யார் இயக்க போகிறாங்க அப்படின்லாம் எந்த முடிவும் எடுக்கப்பட்டதாக தெரியல. ரஜினிகாந்த் சார் இந்த அளவுக்கு வெற்றி அடைவாரான்னு அவங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. ரஜினி வெற்றி அடைவதற்கு முன்னாலேயே தன்னுடைய தந்தையை பறிகொடுத்து விட்டார். அதனால் ரஜினிகாந்துடைய வெற்றியை பார்க்கின்ற வாய்ப்பு அவருடைய தந்தைக்கு கிடைக்கல. ரஜினிகாந்த் சார் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தா மக்கள் அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமேன்னு செல்வபுரம்லேருந்து கதிர் கேட்டிருக்காரு. அதுக்கு முதல்ல ரஜினிகாந்த் அதை பற்றி விவரங்களை வெளியே சொல்ல தயாராக இருக்கணுமே. ரஜினி தான் செய்கின்ற பல உதவிகளை பற்றி வெளியே சொல்கிறதே இல்லை. வெளியில் அதை பற்றி மற்றவர்கள் பேசுவதையும் அவர் விரும்புவதில்லை. எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரஜினிகாந்த் சாரை வச்சு அதிகமான படத்தை எடுத்திருக்காங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை வைத்து மிக அதிகமான படங்களை தயாரித்த நிறுவனம்னா அது ஏவிஎம் நிறுவனம் தான். ஏவிஎம் நிறுவனத்திலே ரஜினிகாந்த் கதாநாயகன் நடிக்க 9 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் சார் லிப்லாக் சீனில் நடிச்சிருக்காங்களான்னு திருநெல்வேலியிலேருந்து முத்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் லிப்லாக் முத்த காட்சியிலே இது வரைக்கும்
நடித்ததில்லை. ரஜினிகாந்த் சாரோட ஃபர்ஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் படம் எதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் ஏ சர்டிஃபிகேட்டோடு வந்த முதல் திரைப்படம்னா அது புது கவிதை என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கியிருந்தவர் எஸ்பி முத்துராமன். ரஜினிகாந்த் சாரை புரிஞ்சுக்காம அவங்கள காயப்படுத்துறவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்கன்னு சென்னையிலேருந்து சோமசுந்தரம் கேட்டிருக்காங்க. சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நாம் சொல்லலாம். ரஜினிகாந்தை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பிலேயே கருத்துக்களை சொல்பவர்களுக்கு நான் எதையும் சொல்ல விரும்பலை. ரஜினிகாந்த் சார் ஏன் நெகட்டிவ் கேரக்டர் செய்யக்கூடாது? ஏன்னா 1970 நான் அவரோட கண்கள் பார்த்தேன். அந்த கண்கள் இப்போ வரைக்குமே என் மனசில் இருக்குது. அவர் அதற்காகவே ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டை எழுத சொல்லி ஏன் நடிக்கக்கூடாதுன்னு செந்தில்குமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கும் அந்த எண்ணம் மனதளவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு இயக்குனர் அவரை சந்திக்கணும், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் சந்திச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எண்ணியபடி ஒரு படம் உருவாகும். ரஜினிகாந்த் சார் எங்கள் ஆர்டிஸ்ட் கூட நடித்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமே, அது எப்போ அவர் செய்வாருன்னு தஞ்சாவூர்லேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காரு. இளம் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கதை எழுத முடியாது. அப்படி இளம் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய அளவிலே ஒரு நல்ல கதை அமைஞ்சால் நிச்சயமாக ரஜினி அதிலே நடிப்பார். ரஜினிகாந்த் சாருக்கு 75 வயசு ஆனாலுமே இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்டைலும் மாசும் மக்கள் எதிர்பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. யார்கிட்ட கேட்டால் இதெல்லாம் கிடைக்குமோ அவர்கிட்ட தானே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அதனால தான் ரஜினிகிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க. ரஜினிகாந்த் சார் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருந்தாலுமே அதை விட அதிகமாக நிறைய அவமானங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ரஜினி அருள் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி மிகப்பெரிய அவமானங்களை ரஜினி சந்தித்ததாக நான் சொல்ல மாட்டேன். அவருடைய திரை வாழ்க்கையிலும் அவமானங்களை சந்தித்திருக்கிறார். இது எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். ரஜினிகாந்த் சாரும் டைரக்டர் மணிரத்னம் சாரும் மீண்டும் இணைறதுக்கு வாய்ப்பு இருக்கான உடுமலைப்பேட்டிலேருந்து ரஜினி முரளி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தும் மணிரத்னம் இணைந்து பணியாற்றி நீ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ரஜினி சாருக்கும் சிவாஜி சாருக்கும் இருக்கிற பாண்டை பற்றி சொல்லுங்கன்னு கொங்கராய்க்குறிச்சியிலேருந்து அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சிவாஜி அவருடைய நடிப்பை பார்த்து பல முறை பிரமித்து போனவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சிவாஜி நடிப்புன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் சிவாஜி மீது அந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தார் அவர். ரஜினி சாரும் ஸ்ரீதேவியும் காதலிச்சது உண்மையான ஆழ்வார் கற்குளம்லேருந்து பொம்மி கேட்டிருக்காங்க. ரஜினியும் ஸ்ரீதேவியும் காதலித்தது உண்மைதான் அப்படின்றத பற்றி ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான இயக்குனரான மகேந்திரனே ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த் சார் நடித்த இத்தனை படங்களில் எந்த ஹீரோயினுக்கு பெரிய வரவேற்பு இருந்ததுன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடன் நடித்த எல்லா ஹீரோயின்களுக்குமே மிகப்பெரிய வரவேற்பினை அவருடைய ரசிகர்கள் தந்தாங்க. அதனால் இவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, அவருக்கு நல்ல வரவேற்பு இல்லை அப்படின்னு யாரையும் பிரித்து சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் சாரோட எந்த நடிகை அதிகமான படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து சண்முகப்பிரியன் கேட்டிருக்காங்க. ரஜினியோட அதிகமான படங்களில் நடித்ததுன்னா அது ஸ்ரீபிரியா தான். ரஜினி சாருக்கு ஜாதகம் மேலே நம்பிக்கை இருக்கான்னு பெங்களூர்லேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள எல்லோருக்குமே ஜாதகத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கும். ரஜினிக்கு ஆன்மீகத்தில் எந்த அளவு நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஜாதகத்திலும் அவருக்கு இன்று வரையிலே நம்பிக்கை இருக்குது. ரஜினிகாந்த் சார் வேல்பாரியில் எந்த கேரக்டரில் நடித்தா நல்லா இருக்கும்னு மைசூர்லேருந்து தானியா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் வேல்பாரியிலே நடிக்கிறதா இருந்தால் பாரியாக நடித்தா தானே சரியாக இருக்கும். ரஜினிகாந்த் சார் தில்லுமுல்லு படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரான்னு திருநெல்வேலியிலேருந்து சிரவன் கேட்டிருக்காரு. தில்லுமுல்லு படத்தில் நடிக்க மறுத்தார் அப்படின்னு ரஜினியை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை தன்னால் சிறப்பாக செய்ய முடியுமா என்ற சந்தேகம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த சந்தேகத்தை கலந்து அந்த படத்தில் அவர் நடிக்க வைத்தவர் தான் பாலச்சந்தர். ரஜினிகாந்த் சார் கோவப்படுவாங்களான்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. என்னுடைய திருமணம் திருப்பதியில் நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்தை கவர் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர் யாரும் தயவு செய்து திருப்பதிக்கு வர வேண்டாம், நானே திருமண புகைப்படங்களை உங்களுடைய பத்திரிகை அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதுக்கு பின்னாலேயும் உங்களுடைய இந்த கோரிக்கையை மீறி நாங்கள் வந்தால் என்ன செய்வீங்க என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் ஒரு பத்திரிகை நிருபர். நீங்கள் வந்தீங்கன்னா உதைப்பேன் என்று அவர்களை பார்த்து பதில் சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அந்த அளவுக்கு கோபப்படுவராக ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நித்திலன் சுவாமிநாதன் சார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடிக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருந்தது. அது என்ன ஆச்சுன்னு கிருஷ்ணபுரம்லேருந்து ஜெயசெல்வி கேட்டிருக்காங்க. நித்திலன் இயக்கத்திலே ரஜினிகாந்த் நடிப்பதாக வலைதளங்களில் அவங்களா செய்தி வெளியிட்டு விட்டார்களே தவிர அப்படி எந்த ஒரு எண்ணமும் ரஜினிகாந்துக்கு இருந்ததாக எனக்கு தெரியல. அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு முறை சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான்.
தனுஷ் சார் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு தனுஷ் இயக்கத்திலே ரஜினி நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு ரஜினிகாந்த் சார் இப்போ வாய்ப்பு தராரா? ஜேசன் சஞ்சய் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் சார் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இப்போ ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே ரஜினிகாந்துக்கு ஏற்ற ஒரு கதையோடு ரஜினியை அவர் சந்தித்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய படத்திலே ரஜினி நடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 50 வருஷத்துல ரஜினி சாரோட மிகப்பெரிய வெற்றி எதுன்னு பாளையங்கோட்டையிலேருந்து சந்திரன் கேட்டிருக்காங்க. இந்த 50 ஆண்டு கால பயணத்தில் ஏறக்குறைய 45 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தில் இருக்கிறார் ரஜினி. அதுவே மிகப்பெரிய சாதனை தானே. ரியல் லைஃப்ல ரஜினிகாந்த் சாரை ஹீரோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு ஒசூர்லேருந்து முத்துகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் வீட்டில் நடக்கிற விசேஷங்களை பற்றிய புகைப்படங்கள் பலதை நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஹீரோவாக இருப்பதற்கான சர்டிஃபிகேட். ரஜினிகாந்த் சார் மற்றும் லதா மேம் இவங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு ஈரோட்லேருந்து விஜிலா கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் லதா ஆகிய இருவரில் முதல்ல காதலை சொன்னதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தில்லுமுள்ளு படத்துடைய படப்பிடிப்பின் போது ரஜினியை பேட்டி காண சென்ற லதா, உங்களுடைய திருமணம் எப்போது என்று ரஜினியை பார்த்து கேட்க, நல்ல குடும்ப பாங்கான பெண் அமைந்தால் உடனடியாக திருமணம் செய்து கொள்வேன் என்று பதிலளித்தார் ரஜினி. குடும்ப பாங்கான பெண்ணா கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்லுங்கள் என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் லதா. உடனே உங்களை மாதிரி ஒரு பெண் கிடைத்தால் உடனே திருமணம் செய்து கொள்வேன் என்று லதாவை பார்த்து பதிலளித்தார் ரஜினி. தன்னுடைய காதலை இப்படி மறைமுகமாக லதாவிட்ட முதல் முறையாக வெளிப்படுத்தியது ரஜினி தான். 6லிருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், முள்ளும் மலரும் படத்துல நடிச்ச நம்ம ரஜினிகாந்த் சார் அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி படத்துல அவர் நடிக்கலன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கின்ற இதே கேள்வியை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில் என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன பதிலை தான் உங்களுக்கும் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலே அப்படிப்பட்ட படங்களில் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய படங்களுடைய வியாபாரம். அவருடைய படங்களுடைய வியாபாரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே மிகப்பெரிய தொகையில் தான் இருந்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 400-500 கோடி ரூபாய்க்கு அவருடைய படங்கள் வியாபாரம் ஆகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6லிருந்து 60 வரை எங்கேயே கோட்ட குரல் போன்ற படங்களில் எப்படி அவரால் நடிக்க முடியும்? ரஜினிகாந்த் சார் நடித்த பிளட் ஸ்டோன் படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து சேகர் கேட்டிருக்காங்க. பிளட் ஸ்டோன் திரைப்படம் வெளியான காலகட்டத்திலேயே பெரிய வெற்றி படமாக அது அமையலை. அதனால் அதை மறுவெளியீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரஜினிகாந்த் சாருக்கு பிடிச்ச புத்தகம் எதுன்னு தஞ்சாவூர்லேருந்து சாந்தினி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பல புத்தகங்களை படிக்கிறார். அதனால் இதுதான் பிடித்த புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் படித்த புத்தகங்களில் மிக அதிகமான முறை அவர் படித்த புத்தகம் பொன்னியின் செல்வன் என்று பல முறை குறிப்பிட்டிருக்கிறதுனால அதை அவருக்கு பிடித்த புத்தகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரஜினிகாந்த் சாரை காதலிச்ச நடிகைகள் இருக்காங்களான்னு திருநெல்வேலியிலேருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. ரஜினியை காதலித்த நடிகைகள் இல்லாமல் இருப்பாங்களா? அது ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கும். வெளியில் சொல்கிறதுக்கு பல நடிகைகளுக்கு தயக்கம் இருக்குது. அதன் காரணமாக தான் யாரும் வெளியில் அதை பற்றி சொல்லலை. ரஜினி சாருக்கு நடிப்பு மேலே இருக்கிறது ஆசையா காதலா ஆர்வமான தென்காசிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு நடிப்பு மேலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஆசை, ஆர்வம், காதல் 3மே இருக்கிறது. இல்லைன்னா 50 வருட பயணத்தை தாண்டி இன்றைக்கும் திரைப்படங்கள் அவரால் நடிக்க முடியுமா? சார் அவங்க இன்டர்வியூவில் ரஜினிகாந்த் சாரை பற்றி கேட்டு நீங்கள் வியந்து போன விஷயம் எதுன்னு தூத்துக்குடியிலேருந்து சொர்ணம் கேட்டிருக்காங்க. நான் பார்த்து வியந்த ரஜினியுடைய நேர்காணல்னா அது பாலச்சந்தருக்கும் ரஜினிக்கும் இடையே நடந்த அந்த நேர்காணல் தான். தன்னை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர்கிட்டயே நான் நடித்ததிலே எனக்கு பிடித்த படம்னா அது மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான முள்ளும் மலரும் படம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு துணிச்சல் வேண்டும். ரஜினிகாந்த் சார் மேடை ஏறினாலே பயங்கரமாக பேசுகிறாரு. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் மேடையில் பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டாராமே, இது உண்மையான திருச்சியிலேருந்து ஜெயவேல் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். இன்றைக்கு எந்த மேடை ஏறினாலும் பிச்சு உதறுகின்ற ரஜினி ஆரம்பத்தில் மேடையிலே பேசுவதற்கு ரொம்பவே கூச்சப்பட்டார். போக்கிர் ராஜா படத்துடைய 100வது நாள் விழாவிலே ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் இந்த விழாவில் பேசணும் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சொன்னபோது முடியவே முடியாது என்று முதலிலே மறுத்து விட்டார் ரஜினி. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன பேசணும் நான் எழுதி தரேன், அதை மேடையில் பேசினா போதும் என்று சொல்லி ரஜினிகாந்த் பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்டை கூட எழுதி அவர்கிட்ட கொடுத்தார் எஸ்பி முத்துராமன். ரஜினிகாந்த் இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தார். அதை அப்படியே மேடையில் வைத்துக்கொண்டு பேசினாரா என்றால் இல்லை. அந்த ஸ்கிரிப்டை 5 நிமிஷம் படித்த ரஜினி அதுக்கு பின்னால் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தன்னுடைய இயல்பிலே பேசினார். அன்றைய அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.